வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, மக்களவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி திமுக நோட்டீஸ். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது பெஞ்சல் புயல், வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு, 7 பேர் மாயம். வெள்ளத்தில் அடித்து சென்ற வாகனம், வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் சனிக்கிழமை இரவு கரையை கடக்க தொடங்கியது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த சனிக்கிழமை கனமழை பெய்தது. அதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு தொடங்கிய மழை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை இடைவிடாமல் பெய்ததால் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். முதல் கட்டமாக புயல் கரையை கடந்த மரக்காணம் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய முதலமைச்சர் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மீட்பு பணிகளையும் ஆய்வு செய்ய உள்ளார். தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு குறித்து மக்களவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி திமுக நோட்டீஸ் அளித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த 23ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது பெஞ்சல் புயலாக வலுப்பெற்று மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. அதன் காரணமாக சென்னை உட்பட வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்தது. சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத்தொடரின் இன்றைய மக்களவை அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு புயல் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரி டி.ஆர். பாலு எம்பி ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்துள்ளார். அந்த நோட்டீஸில் மழை பாதிப்பை கணக்கிட ஒன்றிய அரசின் குழுவை அனுப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருவானதை அடுத்து அதற்கு பெஞ்சல் புயல் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த புயல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே புதுச்சேரியில் கரையை கடந்ததால் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட உள் தமிழ்நாட்டில் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது இது புதுச்சேரிக்கு மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு வடமேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து மண்ணுக்குள் புதைந்து வீட்டில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் உள்ள வ.உ.சி. நகர் 11வது தெருவின் அருகே திடீரென நேற்று மாலை 5 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இரவு சுமார் 7 மணிக்கு மழை சற்று குறைந்ததால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்தபோது அந்த பகுதியில் உள்ள குடிசை வீடு ஒன்றின் மேல் மண் சரிந்து விழுந்துள்ளது. மேலும் குடிசை வீட்டில் வசித்த 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் நிலச்சரிவில் சிக்கியதாகவும் தகவல் பரவியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர், காவல்துறையின் மற்றும் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மண்ணுக்குள் புதைந்து இருக்கும் வீட்டில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஊத்தங்கரை அருகே நிறுத்தப்பட்டிருந்த சுற்றுலா வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்படும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக 503 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதன் காரணமாக ஊத்தங்கரை பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள ஏரி நிரம்பி வெளியேறிய வெள்ள நீர் பஸ் ஸ்டாண்ட் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து சென்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கார் ஆகியவை இழுத்துச் செல்லப்படும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியின் 90வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி இன்று தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனையொட்டி அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு உள்ளிட்டோரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தமிழினம் விழிப்பறவும் பகுத்தறியால் மேன்மையுறவும் நாளும் தன் பரப்புரை தொண்டரத்தை மேற்கொண்டு வரும் பெரியாரின் பெருந்தொண்டர் தாய் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு கி. வீரமணி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருந்தார். 2 அவதூறு வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனையை ஓராண்டிற்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாஜக தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈவேரா சிலையை உடைப்பேன் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக கருத்து கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையத்தில் திமுக, காங்கிரஸ் சார்பில் அளித்த புகாரின் பெயரில் எச். ராஜாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி எச். ராஜா தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் 2 வழக்கின் விசாரணையையும் முடிக்க குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் இந்த 2 வழக்குகளிலும் நீதிபதி ஜெயவேல் இன்று தீர்ப்பு வழங்கினார். அதில் எச். ராஜா மீதான புகார் காவல்துறையினர் தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் எச். ராஜா 2 வழக்கிலும் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் எச். ராஜாவுக்கு 2 வழக்கிலும் தனித்தனியாக 6 மாதம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எச். ராஜா தரப்பில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைத்து சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் அடுத்த 3 மணி நேரத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான ரயில் வழித்தடத்தில் குறிப்பாக விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் இடையே உள்ள ரயில் பாலத்தில் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில், தேஜஸ் விரைவு ரயில், சோழன் விரைவு ரயில், குருவாயூர் விரைவு ரயில், பாண்டிச்சேரி ரயில், பயணிகள் ரயில், விரைவு ரயில், பல்லவன் அதிவிரைவு ரயில், வைகை அதிவிரைவு ரயில், வந்தே பாரத் விரைவு ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூரில் இருந்து புறப்படும் உழவன் விரைவு ரயில், மன்னார்குடியில் இருந்து புறப்படும் விரைவு ரயில், காரைக்காலில் இருந்து புறப்படும் விரைவு ரயில், சிலம்பு அதிவிரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் காட்பாடி வழியாக மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகிறது என தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை பட்ட படிப்பை முன்கூட்டியே படித்து முடிக்கும் புதிய திட்டத்திற்கு யுஜிசி ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை ஐஐடியில் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தென்மண்டல அளவில் தன்னாட்சி கல்லூரிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் கடந்த நவம்பர் 2வது வாரம் நடைபெற்றது. இதில் யுஜிசி தலைவர் ஜெகதீஷ் குமார் கலந்து கொண்டார். அப்போது மாணவர்கள் விரும்பினால் இளங்கலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே படித்து முடிக்கும் வகையில் புதிய நடைமுறைக்கு யுஜிசி ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த புதிய கல்வி முறைக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 3 அல்லது 4 ஆண்டுகள் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் படிப்பை முன்னரே முடிக்க
விரும்பினால் அதற்கான கிரெடிட் பெற்று முடிக்கலாம் எனவும், பட்டப்படிப்பின் காலத்தை அதிகரிக்க விரும்பினால் அதிகரித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறையில் படிக்கும் மாணவர்களின் பட்டப்படிப்பு தற்போது நடைமுறையில் உள்ள பட்டப்படிப்பிற்கு நிகராக எடுத்துக் கொள்ளப்படும் எனவும், மாணவர்கள் நிதிநிலை அல்லது தனிப்பட்ட காரணங்களினால் கல்லூரி படிப்பை முடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் கூடுதலாக 2 செமஸ்டர் வரை நேரம் எடுத்துக்கொண்டு முடிக்கலாம் என தெரிவித்தனர். இந்த திட்டம் உயர்கல்வி நிறுவனங்களில் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினமும் சராசரியாக 70,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் சபரிமலையில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் மழையில் நனைந்தபடியே 85,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் ஏற்பட்ட புயலின் தாக்கம் கேரளாவிலும் நிலை கொள்ளும் என்ற அச்சத்தில் பம்பையில் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட வேண்டும் என்றும், சபரிமலை, பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய 10 முதல் 20 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு இழப்பீடு, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று பாமக மாநில செயலாளர் வேலுச்சாமி கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமக சார்பில் உழவர் பேரியக்க மாநாடு மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் வேலுச்சாமி, கரூர் மாவட்டத்தில் சிலர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும், இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதோடு விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயிப்பது, மரணமடையும் விவசாயிகளுக்கு இழப்பீடு, ஓய்வூதியம், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விளைநிலங்கள் வழங்குவதை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாநாட்டில விவசாயிகளுடைய நீண்ட கால பிரச்சனைகள், தீர்க்கப்படாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய பொருட்களுக்கு விவசாயிகளை விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்கள் விவசாய நிலங்களில விவசாய தொழிலில் ஈடுபட்டு அங்கே அகால மரணம் அடையக்கூடிய விவசாயிகளுக்கு, குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதார பிரச்சனை, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய நிலையிலே இந்த மாநாடு முக்கிய காரணங்களை கொண்டு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. ஈரோடு தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தலின்படி ஈரோடு தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட ஆட்சியர் G. ராஜன் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை காசோலைகளை வழங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தலின்படி ஈரோடு தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 40,000, கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 25,000, பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு 25,000, மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் மற்றும் பள்ளி மாணவியர்களுக்கு 15,000 ரூபாய் என மொத்தம் 9,40,000 ரூபாய் காசோலையை மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் G. ராஜன் வழங்கினார். ஈரோட்டில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் மற்றும் கருங்கல் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.
அதனைப்போல் மொடக்குறிச்சி, பவானி, சித்தோடு, கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை மற்றும் கவுந்தபாடி உள்ளிட்ட பகுதிகளில் 61 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ள நிலையில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் போயம்பாளையம் மாரியம்மன் கோவில் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடும் என்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் உடல் நலம் பெற்று வீடு திரும்பிட ஈரோட்டில் சர்வ மத கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழகத்தின் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EV.K.S. இளங்கோவன் உடல்நல குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் உடல்நலம் பெற்று நலமுடன் வீடு திரும்பிட வேண்டி சர்வ மதத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். தர்மபுரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அருகே உள்ள செலம்பை ஆற்றில் கனமழை காரணத்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமங்களையும் இணைக்கும் தரைப்பாலத்தின் மீது வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை அளித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சாந்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். முல்லை பெரியாறு அணையில் கனமழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 461 கன அடி அதிகரித்திருப்பதால் வினாடிக்கு 733 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு முல்லை பெரியாறு அணையில் இருந்து நீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பெரியாறு அணையில் 42 மில்லிமீட்டர் மற்றும் தேக்கடியில் 22.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 200 கன அடியில் இருந்து 461 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 119.80 அடியாகவும் நீர் இருப்பு 2592 மில்லியன் கன அடியாகவும் இருப்பதால் அணையில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 733 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது மற்றும் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கும், சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை கொண்டுவர திட்டமிட்டால் பிரிக்ஸ் நாடுகளின் மீது 100% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா, ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை பிரிக்ஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நாடுகளின் கூட்டணி அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க கூடாது என்றும்
ஒரு கரன்சிக்கு மாற்றாக மற்றொரு கரன்சி கொண்டு வர வேண்டும் என்ற உறுதிமொழியை அமெரிக்காவிற்கு அளிக்க வேண்டும் என்றும், அப்படி உறுதி அளிக்கப்படாவிட்டால் பிரிக்ஸ் கூட்டணி மற்றும் அதற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளில் 100% வரி விதிப்பை அளிக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 130 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு பிரிவினர் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கைபர் பங்குத்வானின் குர்ராம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரிவினர் சென்ற வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 57 பேர் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இரு பிரிவினருக்கும் இடையே நடந்த மோதலில் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து இரு தரப்பினர் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தனர். ஆனால் அதை மீறியும் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் நேற்று இரு பிரிவினருக்கும் இடையே நடந்த மோதலில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அதன் மூலம் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 130ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, மக்களவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி திமுக நோட்டீஸ். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது பெஞ்சல் புயல், வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு, 7 பேர் மாயம். வெள்ளத்தில் அடித்து சென்ற வாகனம், வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.